இங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மூச்சை கூட விடுறதுக்கு பயந்து ரெண்டு பொண்ணுங்க எதை கண்டோ பயந்து ஒளிஞ்சு நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க தலைக்கு மேல ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் மெல்ல ஊர்ந்து போயிட்டு இருக்குது. அதிர்ஷ்டவசமா அங்க அழுகின மரக்கட்டைகளோட நாத்தம் அடிச்சதால மனுஷங்க வாசனை அதுக்கு தெரியல. அப்போ அந்த காட்டுல இருந்த மான்ஸ்டர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு சேஃப் ஹவுஸ் மிரருக்கு முன்னாடி போகுது. அந்த டைம்ல சேஃப் ஹவுஸ்க்குள்ள இருந்த ஒருத்தன் ரெண்டு பேர் காணல, அவங்க காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிட்டாங்கன்னு கத்துறான். அதை கேட்டதும் அந்த மான்ஸ்டர்கள் எல்லாம் அவங்க ரெண்டு பேரையும் வெறிக்கொண்டு அந்த காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் மான்ஸ்டர்கள் கண்ணில் படாம வேகமா அந்த சேஃப் ஹவுஸோட டோரை தட்டுறாங்க. ஆனா உள்ள இருந்தவன் டோரை திறக்க மாட்டேங்கிறான். மான்ஸ்டர்கள் அவங்கள நெருங்கி வந்துட்டு இருந்த டைம்ல சடனா அதுல ஒரு பொண்ணு இந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு போய் சொல்றான். அதை கேட்டதும் அவன் தப்பிச்சு போற ஆசையில டோரை ஓபன் பண்ணிடுறான். அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்ததும் அதுல ஒரு ஓல்டு லேடி டோரை ஏன்டா ஓபன் பண்ணலன்னு அவனோட சட்டை பிடிச்சு மிரட்டுறான். அப்போ வெளியே மான்ஸ்டர்கள் வர்ற காலடி சத்தம் கேக்குது. உடனே அவங்க எல்லாரும் அந்த சேஃப் ஹவுஸ் மிரர் முன்னாடி வந்து லைனா அசையாம நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஓல்டு லேடி பல வருஷமா மறைச்சு வச்சிருந்த ஒரு ரகசியத்தை அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த ஓல்டு லேடி ஒரு சயின்டிஸ்டா இருந்திருப்பா. அவ அந்த காட்டுக்குள்ள மான்ஸ்டர்களை பத்தி ரிசர்ச் பண்ண பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பா. ஆனா கடைசியில அவளே அந்த மான்ஸ்டர்கள் கிட்ட மாட்டியிருப்பா. ஒவ்வொரு நாள் நைட்டும் கண்டிப்பா அவங்க எல்லாரும் அந்த சேஃப் ஹவுஸ்க்குள்ள இருந்த மிரர் முன்னாடி லைனா வந்து அசையாம நின்னே ஆகணும். மிரருக்கு அந்த பக்கம் காட்டுக்குள்ள மான்ஸ்டர்கள் வந்து அவங்கள வாட்ச் பண்ணும். டெய்லி நைட் ஆனதும் அந்த மான்ஸ்டர்கள் காட்டுக்குள்ள இருந்து கிளம்பி வந்துடும். அப்போ அவங்க கொஞ்சம் அசஞ்சா கூட அந்த மான்ஸ்டர்கள் உள்ள புகுந்து அவங்கள காலி பண்ணிரும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த காட்டுக்குள்ள வந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க எங்க சுத்தினாலும் கடைசியில ஒரே இடத்துக்கு திரும்பவும் வந்து நின்று இருப்பாங்க. நைட் ஆனதும் அந்த மான்ஸ்டர்கள் அந்த காட்டுக்குள்ள தப்பிக்க ட்ரை பண்றவங்கள அவங்களோட வாசனையை வச்சே கண்டுபிடிச்சு இறக்கமே இல்லாம அவங்கள கொடூரமா கொண்டுரும். இதுதான் அந்த சபிக்கப்பட்ட காட்டோட விதியா இருந்துச்சு. இவங்க எல்லாரும் அந்த மான்ஸ்டர்கள் கிட்ட இருந்து தப்பிப்பாங்களா இல்லையான்னு அடுத்த பார்ட்ல தெரிஞ்சுக்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.